ஃபெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது காளான் 65. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது காளான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வந்து சேர்த்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது காளான் 65 பண்ணலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே 4ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைஸில் கட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரும், இதை ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பு போட்டால் என்ன ஆகும்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம். இது கூட நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸாவது ஊறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். காளான் வந்து 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை போடுறதுன்னா நல்லா அந்த காளான் 65 வந்து வாசம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பச்சை மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணாலும் அதுவும் நல்லா டேஸ்ட், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். காளான் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். காளான் 65 ரெடி. காளான் 65 எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கபில்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். மனமும் முகமும் மலர்ந்து விருந்தினர்களை அழைத்து நன்றாக உபசரிப்பவன் இல்லத்தில் செல்வம் குறையாது. எப்போதும் திருமகள் மகிழ்வுடன் தங்கி வாழ்வாள்.